ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்பத்தில் இருந்தே நம்ம பாண்டியன் சொல்லிக்கிட்டே இருந்தார், பேர் சம்பாதிக்கிறதோ இல்லை வேலை வாங்குறதோ பெரிய விஷயம் இல்லை, அதை காப்பாற்றணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் பணம் சம்பாதிக்கிறது விஷயம் இல்லை, அதை எப்படி பொறுப்பாக செலவழிக்கணும்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அடிக்கடி செந்திலுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். செந்திலை பார்த்தா மட்டும் ஏன் பாண்டியனுக்கு இப்படியெல்லாம் தோணுதுன்னு ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் நினச்சாலும் கூட, ஆனால் செந்திலை இப்படியெல்லாம் கண்டிக்காமல் விட்டுருந்தா இன்னும் மோசமான ஒரு நிலையில் தான் அவர் போயிருக்காரு. எதையுமே முன்கூட்டியே யோசிக்கிறது கிடையாது, அந்த யோசிக்கிற திறன் அவருக்கு இல்லவே இல்லை. மீனா சொல்கிறது, அதாவது அடுத்தவங்க யாராவது அந்த விஷயம் அப்படி வேண்டாம் இப்படி வேண்டான்னு அட்வைஸ் பண்ணால் அதை காது கொடுத்து கேட்குறதும் கிடையாது. எல்லா விதத்துலேயுமே அவர் தான் நினைக்கிறது கரெக்ட் அப்படின்னு நினைப்பார். பட் அது எல்லாமே தப்பாக தான் போய் முடியும். இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் கூட இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு செந்தில் தான் காரணமாக இருக்கார். பாண்டியன் அவ்வளோ கௌரவமாக அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது செந்தில் பாண்டியனை அவமானப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு பொண்ணு, அதாவது பெரிய எடுத்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அவருக்கு ஒரு கெட்ட பேர் இருந்தாலும் நம்பி வந்த பொண்ணை இப்போ வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கிறாரு அப்படின்னு ஒரு நல்ல பேர். அதே மாதிரி 5 பிள்ளைய பெற்றார் பாண்டியன். ஆனால் 5 பிள்ளைங்களையும் பிள்ளைங்கன்னு வளர்த்தா அவரை மாதிரி வளர்க்கணும்னு அவ்வளோ ஒழுக்கமான பிள்ளைங்களாம் எல்லாரையும் ஆளாக்குனார். இவ்வளோ நல்ல பேர் அந்த ஊரில் அவருக்கு இருக்குது. அவர் சொந்த காலில் நின்று இருக்காரு, அப்பா அம்மா கிடையாது, யாரும் எந்த உதவியும் பண்ணாமையே இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா. பட் செந்தில் எல்லாத்தையுமே குறுக்கு வழியில் யோசிச்சு இப்போது மோசமான ஒரு இடத்துல தான் நிற்கிறாரு. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு ஏற்கனவே அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி பேசினாங்க. இப்போ லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறது கேள்வி கேட்குறதுன்னு போயிட்டுருக்கு. பாண்டியன் அவர் பார்க்க திட்டிட்டு கடைக்கு போயிட்டாரு. கடையில் வரவங்க எல்லாருமே கேட்குறாங்க, உங்கள் பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமே, கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துட்டான்னு அம்பிட்டு சந்தோஷப்பட்டீங்க, ஆனால் இப்படி ஒரு பையனா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ நல்லவர், கை சுத்தமானவர், உங்களுக்கு போய் இப்படி ஒரு பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர் பாண்டியனை பிடிக்காதவங்க அப்படின்றவங்கெல்லாம் என்னமோ என் பிள்ளைங்க தான் இந்த உலகத்திலேயே வசதியான பிள்ளைங்க, அவங்க தான் ஒழுக்கமானவங்க, பிள்ளை வளர்த்தா என்ன மாதிரி வளர்க்கணும்லாம் சொல்லுவீங்க, பார்த்தீங்கல்ல உங்கள் பையன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு, அதுவும் லஞ்சம் வாங்கியிருக்கான், இப்படி அடுத்தவன் வயிற்றில் அடித்து தான் நீங்கள் வாழணுமா, கடையில் நேர்மன்னு சொல்கிறீங்க, யாருக்கு தெரியும், உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் நீங்கள் எப்படி கடன் எடுத்துறீங்கன்னு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. செந்தில் ஒருத்தர் தப்பு பண்ணதுனால ஒட்டுமொத்த குடும்பமும் எல்லா இடத்துலையும் அவமானப்பட வேண்டியதாக இருக்குது. இங்கே சக்திவேல் சொல்லவே வேண்டாம், அந்த நியூஸை அவர் தான் முதல்ல பார்க்குறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஒழுக்கமானவங்க, பாண்டியன் அவன் பிள்ளைய ஒழுக்கமாக வளர்த்துருக்கான் அப்படின்லாம் பேசுனீங்கல்ல, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள், லஞ்சம் வாங்கியிருக்கான், லஞ்சம் அந்த செந்தில் லஞ்சம் வாங்கி ஏற்கனவே ஒரு முறை அப்படி இப்படின்னு விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. அப்போ அவன் பிடிபடலை, பட் சாட்சியோட இப்போ மாட்டிக்கிட்டான். ஏற்கனவே கைதானவங்க எல்லாம் இவன் பேரை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, இவனும் கூட்டாளி தான், என்னமோ இவன்கிட்ட அன்னைக்கு பணம் இல்லாததுனால தப்பிச்சிட்டான் போல இருக்கு. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல, தப்பு பண்ணுறவங்களை எப்படியுமே தண்டிச்சு தானே தீருவான். சஸ்பென்ஷனில் இருக்கான் இப்போது, கண்டிப்பாக அவனால் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது, அதுக்கான ஆதாரங்கள் அவங்ககிட்ட எதுவும் இல்லை, கண்டிப்பாக அவன் வேலை போயிடும். இதெல்லாம் பாண்டியனுக்கும் பாண்டியன் குடும்பத்துக்கும் தேவைதான். எப்போவுமே பாண்டியன் ஒழுக்கம்னு பேசுவான், என் பிள்ளைய குறை சொல்லுவான், என் பிள்ளை எவ்வளவோ மேலு, ஆனால் அவன் பிள்ளை வளர்த்து வச்சுருக்கான் பாரு, ஒருத்தனோட பக்ஸ் இப்போ தான் வெளியே வந்திருக்கு, இன்னும் ஒவ்வொருத்தனா யார் எப்படிப்பட்டவங்கிறது தெரிய வரும். அந்த சரவணை கட்டின பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் ஒழுக்கத்துக்கான அடையாளமாக என்ன? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தன் கூட ஒழுக்கம் இல்லை. இதோ இந்த கதிர் ஓடி போனாலாம், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அவளுக்கு நல்லது பண்ணானாமா, யாருக்கு காது குத்த பார்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு நாள் வெளியே வரதானே போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன சக்தி, ரொம்ப அதிகமாக பேசுகிற, என்ன இருந்தாலும் கதிர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, கொஞ்சமாவது அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. அப்போ தான் என்ன இருந்தாலும் உங்கள் மக பையன்ல விட்டு கொடுக்க மாட்டேல்ல அப்படின்றாங்க. இங்கே பாரு, செந்திலை பற்றி பேசணும்னா செந்திலை பற்றி மட்டும் பேசு, எதுக்கு எல்லாரையும் பேசுகிற, செந்தில் ஒருத்தன் தப்பானவன் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அப்படிப்பட்டவங்களா அப்படின்னு. அப்படி ஒன்றும் செந்தில் தப்பானவன் கிடையாது முத்து, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, ஏதாவது ஒரு வகையில் அவங்கள அறியாமல் தப்பு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க அப்படியே டைரெக்டாக
மாட்டிக்கிறாங்க. இது யாரோ வேணும்னே சதி பண்ணது தான், மற்றபடி செந்திலெல்லாம் அவ்வளோ கெட்டவன் கிடையாது. ஏதோ பணத்து மேலே இருக்கிற ஆசையில் ஏதோ பண்ணிட்டான், அதுக்காக அவன் குற்றம் செஞ்சவன் ஆயிடுமா அப்படின்னு. வேற எதை தான் குற்றம்னு சொல்வீங்க? லஞ்சம் வாங்குறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அது எவ்வளோ பெரிய குற்றங்கிறது அவன் வேலை போகும்போது தான் அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சக்தி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. நீ இதெல்லாம் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கஷ்டப்படுற மாதிரி தெரியல, ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது அப்படின்றாங்க அப்பத்தா. ஆமாம், நான் சந்தோஷம் தான் படுறேன், நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு எதிரி அவன், அந்த குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்தால் எனக்கு கஷ்டம் தான், சந்தோஷம் தானே அது, நான் ஏன் வருத்தப்பட போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதெல்லாம் மோசமான வியாதி அப்படின்றாங்க. இருந்துட்டு போகட்டும் ஆத்தா, இந்த வியாதி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி இத்தனை பேர் முன்னாடி இந்த ஊரில் என்னை அவமானப்படுத்தினான். இது மட்டுமா, அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஒழுக்கமானவங்க, நல்லபடியாக என் பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன்னு எவ்வளோவா சீன் போட்டிருப்பான். ஏதோ குமார் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதையே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. குமாருக்கு கல்யாணமே ஆகாது, ஏன் ஆகக்கூடாதுன்னு கூட அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. யாருக்கு தெரியும்? எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அந்த வீட்டில் இதுக்கு மேலே தானே எல்லா கூத்தும் நடக்க போகுது, ஒவ்வொன்றா எல்லாம் வெளியே வரதானே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது ஊர் பூரா தெரிஞ்சிருக்கும், பாண்டிய முகத்தை பார்க்கணும் போல இருக்கு, இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போனா, ஆனால் பாண்டியனோட வண்டி இல்லை, கண்டிப்பாக கடைக்கு போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்துடுறாரு. என்ன சக்தி, எதுவும் பிடிபடலையா அப்படின்னு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்பத்தா. அது எப்படிரா, அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து குளிர்காயிறதே உன் பொழப்பா வச்சுட்டு இருக்கிற அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. முத்துவேலும் அதை தான் சொல்கிறாரு, நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு எதுக்காக அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படணும், நாளைக்கு நம்ம கஷ்டம் வந்தால் அவங்க சந்தோஷப்படணும், இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்றாங்க. என்னென்ன திடீர் மாற்றம் உங்ககிட்ட, இத்தனை வருஷமாக நீங்களும் அப்படி தானே இருந்தீங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு அந்த கோமதி மேலே நீங்கள் கோவமாக தான் இருந்தீங்க. உங்கள் பொண்ணும் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு எவன் கூடவோ ஓட பார்த்தா, அந்த நேரம் பார்த்து கோமதியும் கதிரும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு எதிர்த்த வீட்லேயே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ராஜி ஆசைப்பட்டு ஓடி போனாலே, அவன் கூடவே ஓடி போயிருந்தாள்னா கூட நம்ம கண்ணு முன்னாடி வந்து இருந்திருக்க மாட்டான், நமக்கு இந்த ஆதங்கமோ வருத்தமோ இருந்திருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க தம்பி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ராஜி எவனையும் நம்பி போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, அதானே உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்க நீ அப்படி சொன்னேன் அப்படின்னு, நீங்கள் சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம், அவன் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் கூட இருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக தானே தற்கொலை முயற்சி பண்ணும்போது அவளை பார்த்துட்டு கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா கோமதி சொன்னா, நீங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவும் பேசல நீ, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கா, அந்த ஓடி போன விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி வேணும்னே பாண்டியன் இங்கேயே இடம் வாங்கி இங்கேயே வீடு கட்டி நம்ம முன்னாடி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். அதே போல தானே கதிரும் நம்ம வீட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்கான். அதை தான் நான் சொன்னேன், நீங்கள் ஏன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வீடு எங்கேயோ அங்கே தான் அவன் இருப்பான், நீ எதுக்குடா இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு முத்துவேல் கோவப்படுறாரு. புரியுது, என்ன இருந்தாலும் தங்கச்சி குடும்பமாச்சே, மகளோட மாமியார் குடும்பமாச்சே, என்ன இருந்தாலும் நீங்கள் சம்மந்தி ஆயிட்டீங்கல்ல, அதனால அப்படிதான் பேசுவீங்க அப்படின்றாங்க. என்ன அப்போ நம்ம சம்மந்தி கிடையாதா அப்படின்னு மாறி கேட்குறாங்க. நம்ம எப்படி அந்த குடும்பத்துக்கு சம்மந்தி ஆகும், அதான் சீக்கிரமாகவே நம்ம சொத்தெல்லாம் பிரிச்சுட போகிறோமே, சொத்தெல்லாம் பிரிச்சதுக்கப்புறம் எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அண்ணன் விருப்பம் போல் அவங்க கூட எப்படி வேணால் உறவாடிக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, அண்ணன் சொத்து பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னதுலேயே ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோன்னு தோணுது அப்படின்றாரு. அதில் என்ன உள்நோக்கத்தை கண்டுட்டீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க நம்ம வடிவு. அப்போ நம்ம முத்துவேல் கேட்குறாரு, என்ன சக்தி, என்ன மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிற, எதுவாக இருந்தாலும் நேராக கேளுடா அப்படின்றாங்க. இல்லைண்ணே, எப்படியும் நீங்கள் நான் பழனியுமே அந்த கழுதை எப்போ வீட்டை விட்டு ஓடி போச்சோ அவ கூடவே தான் இருந்தான், இப்போ தான் கொஞ்ச நாளாக நம்ம கூட இருக்கான், அவனுக்கு சட்டப்படி சொத்தே கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. சட்டப்படியெல்லாம் சொத்து கொடுக்கணும், நம்ம வேணும்னா யோசித்து அவர் மேலே இருக்கிற கோவத்துலேயும் கோமதி மேலே இருக்கிற கோவத்தில் பழனி தம்பியை பழி வாங்கணும்னு வேணால் சொத்து கொடுக்காம விடலாம் அப்படின்றாங்க நம்ம வடிவு. என்ன நீ எப்போவுமே அந்த குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, என்ன இருந்தாலும் உங்கள் பொண்ணு போய் வாழ்கிறான்றதுனால தானே, அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் அப்படி அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி நான் பார்த்ததில்லையே அப்படின்ட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம பழனி இருந்துட்டு நம்ம முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிற மாதிரி எனக்கு எந்த சொத்தும் இல்லைனா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஊருக்குள்ளே யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க உங்கள் அண்ணனுங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்களோ அதே அளவுக்கு சரிசமமாக எனக்கும் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லிக்குவேன், இல்லாட்டினா உங்களை யாராவது மற்றவங்க தப்பாக பேசிடக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப
ரொம்ப நல்லவங்களாயிட்டீங்க திடீர்னு எல்லாருமே, நான் கெட்டவன் ஆயிட்டேன் இல்லை, சொத்து பிரிக்கும் போது பார்க்குறேன் யார் யார் என்னென்ன பேசுகிறீங்க, அண்ணன் சொல்கிறத எல்லாரும் கேட்டுக்கிறீங்களா, இல்லை உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறியான்னு அப்படின்னு பழனியையும் குத்தி காமிச்சு சக்தி வந்து பேசிகிட்டு இருக்காரு. சொத்து பிரிக்கணும்னு ஏன்டா நினச்சோன்னு முத்துவேல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சக்தி இப்படியெல்லாம் பேசுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை முத்துவேல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலுக்கு ஃபோன் கால் வருது, என்கொயரிக்கு வர சொல்லி. என்கொயரி பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதையே அவரால் தாங்கிக்க முடியல. மீனா ரூமில் இருக்கும்போதே அந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி மீனாவை திரும்பி பார்க்குறாரு. அவங்க வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மீனா, நான் இப்படி ஒரு நிலமையில இருக்கேன், நீ உன் இஷ்டத்துக்கு வேலை கிளம்பி போகிறல்ல அப்படின்னு வருத்தமாக கேட்குறாரு. நான் என்னங்க பண்ண முடியும், நான் சொல்ல கேட்காம நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்க, ஏதோ மாமாவுக்கு தெரிய போய் அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லாமல் ஆயிடுச்சு, இல்லாட்டினா அந்த பணம் உங்கள் கையில் இருந்திருக்கும், அன்றைக்கே இந்த சஸ்பென்ஷனில் டிஸ்மிஸ் ஆகிருப்பீங்க, உங்களை கைது பண்ணியிருப்பாங்க, என்னன்னாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ கூட மாமா மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அவர் பேசினதை வச்சு. ஆனால் அவர் எப்படி வாழ்ந்துட்டுருக்காரோ அதில் பாதியாவது நம்ம ஒழுக்கமாக வாழ வேண்டாமா? என்னங்க இது இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் வேலைக்கு போகணும்னு கிளம்புறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு இப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்றாங்க. அதான் தெரிஞ்சதை யார் கூடவோ பேசிகிட்டு இருந்தீங்க, யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன என்கொயரிக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பயங்கர கடுப்பாயிடுறாங்க நம்ம மீனா. என்கொயரிக்கு கூப்பிட்ருக்காங்களா, இவ்வளோ சீக்கிரமா, 1 வீக் ஆகும்னு சொன்னீங்க அப்படின்னு. இல்லை தெரியல, ஃபோன் பண்ணியிருக்காங்க, நான் போகணும், என் கூட வரியா அப்படின்னு. நான் உங்கள் கூட எப்படிங்க வர முடியும், நானும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கேன், நானும் லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு. என் மேலே லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு புகார் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அவங்க நான் சாட்சியோடு ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் நீ ஒரு வேளை லஞ்சம் வாங்கியிருப்பேன்னு அவங்க நினச்சாலும் கூட எப்படி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும், நீ தான் ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான பொண்ணாச்சே அப்படின்றாங்க. இந்த பேச்செல்லாம் வேண்டாங்க, நான் வேணும்னா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், மாமாவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம் விடு, நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. அதுதாங்க நல்லது, என்கொயரிக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு மீனா கிளம்பிடுறாங்க. செந்தில் வந்து செம்ம கடுப்பாக இருக்கார். அவர் ஒரு தப்பு பண்ணிடுவார், அந்த தப்புக்கு மற்றவங்க எல்லாருமே ஒத்து ஊதணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இப்போ செந்தில் கிளம்புறாரு. கிளம்பும்போது டே எங்கடா கிளம்பிட்டேன், சாப்பிடவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பசிக்கலாமா அப்படின்னு கடுப்பாக கிளம்புறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலை சஸ்பெண்ட் ஆகிருக்கிறது ஒரு நியூஸ்லலாம் வந்துடுச்சு அப்படிங்கிற கோவத்தில் ஏதாவது பண்ணிக்க போகிறான் அப்படின்னு பயப்படுறாங்க கோமதி. பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த சொல்லும்போது அவனுக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு மீனா எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ தான் சொல்லிச்சு. அதுக்காக போயிட்டுருப்பான், அவன் போயிட்டு வரட்டும், அவனுக்கு வேலையே போயிடுச்சுன்னா கூட அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையெல்லாம் சரி வரும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி வராது. என்றைக்காவது ஒரு நாள் மாட்டுனா இவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டி இருக்கும்னு அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ரவி பாண்டியனுக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட நேரடியாக பேசணும் அப்படின்றாங்க. எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எங்கேயும் வர தேவையில்லை, நானே கடைக்கு வரேன்னு. கடைக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏற்கனவே வரவங்க போகிறவங்கெல்லாம் என் மகன் லஞ்சம் வாங்கினதை தான் கதையை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கடையில் இருக்கவே பிடிக்கல, என்ன பண்ணுறது, கடையை சாத்திட்டு வரேன் அப்படின்றாங்க. என்ன சம்மந்தி கடையை சாத்திட்டு வரேன்னு சொல்கிறீங்க, என்ன இருந்தாலும் கடை ரன் ஆகணும்ல, நீங்கள் உங்கள் பெரிய பையனை விட்டுட்டு வாங்க அப்படின்றாங்க. சரி அதை நான் பார்த்துக்கிறேன், எங்கே வரணும்னு சொல்லுங்கன்னா தோட்டத்துக்கு வர சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ரவி 2 பேரும் தோட்டத்தில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் ரவியோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது பாண்டியனுக்கு தெரியுது. என்னதான் மீனா செந்தில கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் மீனாவை அவ்வளோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை ரவியே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருந்தா கூட செந்தில் அளவுக்கோ இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அளவுக்கோ மீனாவை நல்ல விதமாக யாரும் பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் மீனா ஹாப்பியாக இருக்காங்க. அம்மா வீட்டவே மறந்துட்டு மாமியார் வீடே கதின்னு இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அங்கே அவ்வளோ சொகுசாக இருக்காங்க. மீனாங்கிறத தாண்டி வேறு என்ன வேணும் ஒரு பொண்ணுக்குன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம மீனாவை பழி வாங்குறதா செந்தில பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு ரவி இவ்வளோ பெரிய விஷயத்தில் நம்ம செந்தில வந்து கோத்து விட்டுட்டாரு. அதை தான் பாண்டியன் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. என்ன சம்மந்தி என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு. உங்களெல்லாம் சம்மந்தின்னு கூப்பிடுறதுக்கே எனக்கு வாய் கூசிச்சு, என்ன பண்ணுறது, என் பொண்ணு ஆசைப்பட்டு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அதனால் நான் எவ்வளோ அவமானத்தை பார்த்தேன் தெரியுமா. நீங்களாச்சும் கடையில் இருக்கீங்க, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், என்னை பற்றி முன்னாடி பேச தைரியம் இல்லாதவங்க என் காது பட பின்னாடி பேசினாங்க, அதெல்லாம் எவ்வளோ அவமானத்தை கொடுத்துருக்கோன்னு தெரியுமா உங்களுக்கு. அந்த அவமானத்தை நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் செந்தில இந்த வேலைக்கு வர வச்சேன் அப்படின்றாங்க. வேலை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அந்த தகுதி உங்கள் பையனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம், லஞ்சம் கொடுத்தாவது இந்த வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இது வரைக்கும் நான் ₹1 கூட எங்கேயும் லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டேன், ஆனால் நானே லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி தான் உங்கள் பையனை லஞ்சம் வாங்க வச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படி என்ன நானும் என் குடும்பமும் உங்களுக்கு
பாவம் பண்ணோம்? உங்கள் பொண்ணு அந்த வீட்டில் நல்ல விதமாக தானே பார்த்துக்குறோம், என் பையனை இப்படி கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கிட்டீங்களே அப்படின்னு பாண்டியன் ஆதங்கமாக கேட்குறாரு. இன்றைக்கி உங்கள் பையன் என்கொயரி போயிருக்காருல, கண்டிப்பாக டிஸ்மிஸ் தான். அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத வீடியோ ஆதாரத்தோட கொடுக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் பையன் அந்த வேலையை விட்டு தூக்கப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, அந்த வேலை இல்லைன்னா என்ன, என் தொழில் இருக்குது, என் பையனை எப்படி முன்னேற்றணுமோ அப்படி நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் தேவையில்லை இப்படிப்பட்ட கேவலமான வேலை. லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போகிறதையே நான் ஒத்துக்கலை. என்கிட்ட பணம் கேட்டப்ப லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போகிறதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட 10 லட்சம்னு சொல்லலை, அவன் என்கிட்ட பணம் கேட்கும்போது 1 லட்சம் தான் சொன்னான். அதெல்லாம் ரொம்ப தப்பான வழின்னு நான் சொன்னேன். அதையும் தாண்டி நீங்கள் அவனுக்கு ஆசையை காமிச்சு ஒரு வழியாக அவனை லஞ்சம் வாங்க வச்சுட்டீங்க. இப்போ அவன் எப்படியோ கரைப்படிஞ்ச கையோட தான் வெளியே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு பாண்டியன். என்னது வெளியே வரப்போகிறேன்னா, உங்கள் நினப்பு தான். எப்படியும் 2 வருஷமோ 3 வருஷமோ அவர் எவ்வளோ பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஆதாரம் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம், ஜெயிலுக்கு தான் போக போகிறான் உங்கள் பையன் அப்படின்றாங்க. இதை சொல்லி கொடுத்த உங்களுக்கு தண்டனை வேண்டாமா அப்படின்னு. சொல்லி கொடுத்த எனக்கு தண்டனை வேணும் தான். நானும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், நானே ஒருத்தர் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணியிருக்கேன். அந்த ஆளுங்கள்லாம் நான் செட் பண்ண ஆளுங்க, நான் அனுப்பின ஆளுங்க தான் லஞ்சமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இன்னும் செந்திலுக்கு கூட இதை பற்றி தெரியாது. மீனாவுக்கெல்லாம் நான் தான் லஞ்சம் வாங்க சொன்னேங்கிறதே தெரியாது. உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரவி. பாண்டியனுக்கு கோபம் அதிகமாகுது. இங்கே பாருங்கள், உங்களை அப்படியே நான் சும்மா விட்டுருவேன்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. என் பையன் பணத்தாசை பிடிச்சவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை உங்கள் வழிக்கு வர வச்சு உங்கள் வழியில் விழ வச்சுருக்கீங்க. நீங்கள் சொன்னதை எல்லாத்தையும் அவனை கேட்க வச்சுருக்கீங்க. அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு, நமக்கு நல்லது தான் சொல்லுவாருன்னு நம்பி அதையும் அவன் செஞ்சு தொலைச்சிட்டான். இப்போது அவன் ஜெயிலுக்கு போகிற மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் தானே பாதிக்கப்படுது. அதை யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு. பெத்த அப்போ நம்மளை படிக்க வச்சு கவர்மெண்ட் ஜாபில் உட்கார வச்சுருக்கான். அதை கொஞ்சமாவது யோசித்து அப்பா சொன்ன மாப்பிள்ளையை கட்டிக்கலான்னு இல்லாமல் எவனையோ ஒருத்தன் கூட ஓடி போனதும் இல்லாமல் அவன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி என்கிட்டயே வந்து சவாலாக பேசினால அவளுக்கெல்லாம் இதை தேவைதான் அப்படின்றாங்க. நீங்கள் பெற்றது ஒரு பொண்ணுன்னு சொல்கிறீங்க, அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இல்லைன்னா உங்களுக்கு மனசு வலிக்காதா? நான் 5 பிள்ளைங்களை பெற்றிருந்தாலும் ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் கூட என்னால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் என்னங்க இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம மீனா கிட்ட இருந்து ரவிக்கு ஃபோன் கால் வருது. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு பதற்றமாக பேசுகிறாரு, நடிக்கிறாரு. அப்போது அப்பா செந்தில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கப்பா அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற, என்னாச்சு, ஏன் மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நடிக்கிறாரு. தெரியலப்பா, நீங்கள் உடனே வாங்கப்பா அப்படின்றாங்க. சரிம்மா இதோ வரேன், உங்கள் மாமனாரும் நானும் தான் தோட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ தான் வருத்தமாக பேசிகிட்டு இருந்தோம் 2 பேரும், இதோ வரேம்மா அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. என்ன இவன் இப்படி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் அவ்வளோ கோவப்படுறாரு. 2 பேரும் அங்கே போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நம்ம மீனா அவங்க ரவியை பார்த்து பயங்கர கோவமாக முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அதே மாதிரி செந்தில் கையில் விலங்கு மாட்டி நிற்க வச்சுருக்காங்க. மீனா இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து மீனா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான். டைரெக்டாகவே அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் கூட அவருக்கு எதிரான சாட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. அவர் லஞ்சம் வாங்கினது உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இதை செய்ய வச்சது யாருன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கும் தண்டனை இருக்குது தானே அப்படின்றாங்க. அதான் ஏற்கனவே என்கொயரியில் சொல்லிட்டாரு, லஞ்சம் வாங்குற எண்ணத்தில் நான் இல்லை, ஆனால் பணத்தாசையில் பியூன் சொன்னதை கேட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு. அந்த ஹெல்ப்பர் சொல்கிறத கேட்டு இவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. இதுக்கு மேலே எங்களுக்கு வேறு என்ன ஆதாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் கைது பண்ணிங்க. இங்கே நிற்கிறாரே எங்கள் அப்பா, இவரும் இதுக்கு சம்மந்தப்பட்டவர் தான், இவரை ஏன் கைது பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இவர் எக்ஸாம் எழுதி இந்த வேலையை வாங்கலை, லஞ்சம் கொடுத்து தான் வேலை வாங்கினாரு அப்படின்றாங்க மீனா. என்னம்மா சொல்கிற, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினாரா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாங்க அவங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி போய் எல்லா வேலைகளையும் பார்த்தது இங்கே நிற்கிறாரு எங்கள் அப்பா, இவர் தான். எங்கள் அப்பா தான் அவருக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லி 10 லட்ச ரூபா அவரோட காசை கொடுத்து லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்தாரு. அவர்னால தான் இந்த வேலையே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்ன அவமானப்படுத்தணும்னும் என்ன கஷ்டப்படுத்தணும் அப்படின்னும் நான் வந்து என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் எங்கள் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காகவும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. எங்ககிட்ட நல்ல ஒரு மாதிரி உறவாடி என் புருஷனை லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போக வச்சதும் இல்லாமல் லஞ்சம் வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி அவரை அந்த அளவுக்கு டைவர்ட் பண்ணி லஞ்சம் வாங்க வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன சார், உங்கள் பொண்ணு உங்களை பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஒரு தாசில்தாராக இருந்துக்கிட்டு நீங்களா இப்படியெல்லாம் கைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் அந்த பிள்ளை ஏதோ பொய் சொல்லுது அப்படின்றாங்க. என்கொயரியில் குற்றவாளிகள் சொல்கிறத இவர் பண்ணாருன்றதை நம்புறீங்கல்ல, அது போல தான் இவர் தான்
தான் சொன்னாருங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி செந்திலும் ரவியும் ஃபோனில் பேசிக்கிட்டதை அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க மீனா. அதை வந்து போலீஸ்காரங்க கிட்ட போட்டு காமிச்சிடுறாங்க. எப்படியும் என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் தப்பிச்சிடலான்னு நினச்சிங்கல்ல, நான் என் புருஷனை எப்படி வெளியே கொண்டு வரேன்னு பாருங்கள். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை இழந்து நீங்களுமே ஜெயிலில் உட்காரணும். ஒருத்தரை தப்பாக கைட் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியணும். என் புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக நான் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. உங்கள் பேச்சை மீறி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேங்கிறதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டீங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் எப்படி வெளியே வரணும்னு தெரியும் அப்படின்றாரு. எப்படி வெளியே வரீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சட்டையை பிடிச்சி பயங்கர கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா. இப்போது நம்ம பாண்டியன்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா இப்படி நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.